ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுஜிதா. அ நான் வந்து புதுசா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்பெயின் தமிழ் கேர்ள். அ ஏன் தமிழ் ஏன் ஸ்பெயின் தமிழ் கேர்ள்ன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. இந்தியாவிலேருந்து நாங்க ஸ்பெயின் மூவ் ஆகுறதுனால, ஓகே இங்க இருக்க ஜேர்னிய வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஓகே நம்ம ஏன் வந்து இங்க நம்ம ஜேர்னி எப்படி இருக்கு? நம்ம இங்க எப்படி வந்து ஒன் ஒன் பை டே ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி இங்க வந்து இது பண்றோம் அப்படின்றது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டு இந்த சேனல் நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அம் ஆமாங்க. என் ஹஸ்பண்ட் மூலமா தான் நாங்க இங்க மூவ் ஆகுறோம். அவரு இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு லாஸ்ட் 1 இயரா. அவர் மறுபடியும் மூவ் ஆகி இங்க வந்துட்டாரு. எங்களால அப்போ அவரு வரும்போது எங்களால இங்க வர முடியல. சிச்சுவேஷன் அப்படி இருந்ததுனால எங்களால வர முடியல. என் பையன் ஸ்கூல்ல ஆல்மோஸ்ட் ம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்கூலுமே. அதனால எங்களால உடனே சரி வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர் அவனும் கம்ப்ளீட் பண்ணட்டும். இங்கே கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம மூவ் ஆயிக்கலாம் அப்படின்னு நாங்களே யோசிச்சு தான் இந்த 1 இயர் அ அங்க இந்தியால நம்ம சர்வே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அ ஃபர்தரா நம்ம மூவ் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இப்ப மூவ் ஆகுறோம். ஆ ஆமாங்க. எங்க ஜேர்னி எப்படி இருக்குன்னா, நாங்க பெங்களூர், அதுக்கப்புறம் கத்தார், கத்தார் போயிட்டு தான் ஸ்பெயின் போறோம். எங்களோட ஜேர்னி இப்படி தான் இருக்க போகுது. மிட் நைட் 1:00 ஆ ம் ஃப்ளைட் புக் பண்ணதுனால நாங்க கெளம்பிட்டோங்க. அ ஆமாங்க. இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் போயிட்டு அங்க என்னலாம் பார்க்குறேன், ஏன் இப்படிலாம் இருக்கு அப்படின்ட்டு இது என்னோட பெர்சனலா இருக்க எக்ஸ்பீரியன்ஸ நான் இதில வந்து ஷேர் பண்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ, இது வந்து பெர்சனலா நான் பார்த்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இந்த சேனல்ல வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இதில வந்து இங்க எப்படி இருக்கு? ஸோ, நான் வீட்ல என்னலாம் குக் பண்றோம்? எப்படிலாம் டெய்லி இது பண்றோம்? அம் ஃபர்தரா எல்லா அ வீடியோஸுமே இதில நான் வந்து உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஆ இன்னொன்னு வந்து ஆக்சுவலி நான், என் ஹஸ்பண்ட், மை பையன் என்னோட சன் 3 பேரும் தான் வந்து நாங்க இதில ட்ராவல் பண்றோம். என் பையன் ஆக்சுவலி சொல்லிட்டே வந்தான். நம்ம ஸ்பெயின் போறோமா? ஸ்பெயின் போறோமான்னு. ஆமாங்க. ஆக்சுவலி அவன் சொல்லும்போது ரொம்ப ஆசையா தான் இருந்தது. இந்த வயசுல அவன் வயசுல வந்து நம்ம வந்து அ கீழ நின்னுட்டு ஃப்ளைட்லாம் போகும். கூப்பிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு சொல்லுவோம். அங்க பாருங்க ஃப்ளைட் போகுது, ஏரோப்ளேன் போகுதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொன்ன வயசு அவனுது. பட் அவன் இப்போ ட்ராவல் பண்ணி அ ஃப்ளைட்ல ட்ராவல் பண்ணி நம்ம கூட்டிட்டு போறோம். அவன் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டா இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்குமே ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. அவரு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாரு. அ ஸோ, எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட்டு இன்டர்நேஷனல் ட்ரிப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அவருக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால, அவருக்கு பெருசா எதுவுமே இதாகல. பட் நாங்க 2 பேரும் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டு அப்பப்போ பேசிட்டே வந்தோம். அந்த கிளவுட்லாம் பார்க்கும்போது, அவன் வந்து அவனோட ஏஜுக்கு ஏத்த மாரி அவன் பேசிக்கிட்டே வந்தான். "நம்ம ஸ்பெயின் போறோமா? இது அழகா இருக்குல்லம்மா, சூப்பரா இருக்குல்லம்மான்னு" சொல்லிட்டு அவன் நெறைய இதெல்லாம் வந்து அவன் அப்பப்போ கார்ட்டூன் சேனலும் பார்த்துட்டு இருந்தான். ஸோ அப்பப்போ அவன் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டான். ஸோ நான் தான் அந்த வியூலாம் பார்த்து ரொம்ப ரசிச்சு, "அழகா இருக்குல்ல, இது நிஜம் தானா? நம்ம ஃப்ளைட்ல தான் போறோமா?" அப்படின்லாம் வந்து எனக்குள்ளேயே சில கேள்விலாம் இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு சைடு கொஞ்சம் பயம் இருந்தாலும், ஒரு சைடு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஆமாங்க. இப்ப பார்த்தீங்களா மேல கிளவுடு, அதுக்கு கீழ நம்ம போறோம். ஸோ ஆக்சுவலி நான் சில வீடியோ இதில ஆட் பண்ண முடியல. கிளவுடுக்குள்ளலாம் வந்து அப்படியே ஃப்ளைட் போற மாரிலாம் வந்து இருந்தது. ஸோ பார்க்கும்போது அழகா இருந்தது. ஆமாங்க. கத்தார்லருந்து மிட் நைட்ல தானே கிளம்புனோம். அதனால சில இது என்னால கேப்சர் பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் நாங்க ஸ்பெயின் வந்து ரீச் ஆயிட்டோம். இது ஃபுல்லாவே ஸ்பெயினோட நாங்க மேட்ரிட் தான் மூவ் ஆகுறதுனால, அந்த வியூ அங்க இருக்க ஏர்போர்ட் சுத்தில இருக்க வியூ தான் நான் உங்ககிட்ட இப்போ காமிச்சுட்டுருக்கேன். ஆமாங்க. மேலருந்து பார்க்கும்போது அவ்ளோ அழகா இருந்துச்சு. அ அ வாவ்! சூப்பரா இருக்கே! அப்படின்ற மாரிலாம் இருந்தது. நான் இதுதான் சொல்லிட்டே வந்தோம். அழகா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல அப்படின்ற மாரி நாங்க பேசிட்டே வந்துட்டுருந்தோம். அ மேலருந்து பார்க்கும்போது அப்படியே ஒரே லைனா ஆக்சுவலி இது வீடியோல இருந்து நேர்ல பார்க்கும்போது அப்படியே இன்னும் சூப்பரா இருந்தது. இந்த அதுக்கப்புறம் இந்த வீடெல்லாம் பார்க்கும்போது ஒரே லைனா இருந்தது. இந்த கிரீனிஷா இருந்தது. அப்படியே பார்க்கும்போதே சூப்பரா இருந்தது. இப்போ நம்ம அந்த கோயம்புத்தூர் சைடுலாம் இருக்கும் இல்லையா? ஆல்மோஸ்ட் அந்த மாரி தான் இருந்தது. மேல நம்ம ஃப்ளைட்ல இருந்து பார்க்கும்போது. அம்
ஆமாங்க. இந்த இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர் நம்ம கோயம்புத்தூர் சைட்லாம் இருக்கு இல்லையா? அத பார்க்குற ஃபீல்லாம் அப்பப்போ வந்துச்சு. கொஞ்சம் மிஸ் பண்ற மாரி இருந்துச்சு. ச்சே நம்ம ஊர் மாரி இருக்குல்ல, நம்ம ஊர் மாரியே இருக்குல்ல அப்படின்னு நாங்க பேசிட்டே வந்துட்டுருந்தோம். ஆ ஆமாங்க. சூப்பரா இருக்குல்ல. நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேப்சர் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் நான் ஆக்சுவலி எடுத்து உங்ககிட்ட கண்டிப்பா இந்த இதெல்லாம் காமிக்கணும் அப்படின்னு இதில கேப்சர் பண்ணி காமிச்சுட்டுருக்கேன். ம். கண்டிப்பா ஆசைப்படணுங்க. ஆசைப்பட்டது வந்து நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கண்டிப்பா. யாஹ்! இதெல்லாம் வந்து அப்படியே ரோட்லாம் பார்த்தீங்களா? ஒரே லைனா இருக்கு. ஆமாங்க. சூப்பரா இருக்கு. பார்க்கும்போதே அப்படியே கிரீனிஷா இருக்கு. இந்த கிரீனிஷ்லாம் பார்க்கும்போது தான் நம்ம ஊர மிஸ் பண்றோமோ! அப்படின்னு அப்பப்போ அந்த தாட் வந்துட்டே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் லேண்ட் ஆகுற சிச்சுவேஷன் வந்துருச்சு. தெரியுதுங்களா? அந்த வெஹிக்கிள்லாம் போற லைன்ஸ்லாம் தெரியுதுங்களா? ஆமாங்க. மேலருந்து பார்க்கும்போதுமே, அந்த வியூ பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஆமா. வீடுலாம் பார்க்கும்போது அப்படியே ஒரே லைனா இருந்த மாரி இருந்துச்சு. எனக்கு நேர்ல அப்படிதான் இருந்தது. பட் என்னால வீடியோல எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ ரோடு பார்த்தீங்களா? அழகா இருக்குல்ல. ஆமாங்க. நம்ம ரோடு அந்த இப்படி ஹைவேலாம் அந்த ரிங் ரோடுலாம் இருக்கும் இல்லையா? அந்த மாரி இருந்துச்சு. வெஹிக்கிள்லாம் போறது நேர்ல அப்படியே அழகா தெரிஞ்சுது பார்க்கும்போது. ஆல்மோஸ்ட் அப்படியே கீழ லேண்ட் ஆகுது. யாஹ்! என்னால அது கொஞ்சம் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்படியே ஃப்ளைட்ல போம்போது அப்படியே லைட்டா ஷேக் ஆயிட்டே இருந்தது அங்கங்க. என் பையன் தான் சொல்லிட்டே இருந்தான். "அம்மா, அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்குமே இந்த ஃபீல் ஆகும் இல்லையா? ஆமாங்க. ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகுது. அப்படியே இப்ப வியூ அப்படியே தெரியுதுங்களா? இறங்குற வியூ தெரியும்னு நெனைக்கிறேன். ஆமாங்க. எஸ். நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்பெயின் வந்தாச்சு. ஸ்பெயின்ல மேட்ரிட் ரீச் ஆயாச்சு. ஆமாங்க. வாவ்! செம்மையா இருக்கு. வாவ்! எஸ். லேண்ட் ஆகாச்சு. எஸ். எவ்ளோ ஃபாஸ்ட்டா போதுங்க லேண்ட் ஆகும்போது. நான் ஆக்சுவலி வீடியோல எவ்ளோ இதா எனக்கு தெரியுதுன்னு தெரியல. பட் ரியலி அவ்ளோ ஃபாஸ்ட்டா ரன்வேல போறது வந்து என்னால இங்க ஃபீல் பண்ண முடியுது. எஸ். ஆமாங்க. ஸோ அப்படியே செம்ம கூஸ்பம்மா இருக்கு. வாவ்! அப்படின்ற மாரி என் பையன்கிட்ட பேசிட்டு போயிட்டுருந்தோம் 2 பேரும் நானும் அவனும். எஸ். ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் இங்க இருக்க ஜர்னிலாம் பார்ப்போம். நான் காமிக்கிறேன் ஒன் பை ஒன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் கண்டிப்பா. அம் ஓகேங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னால அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு இங்க எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஓகேங்க. பாய். அ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.